அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இனிய உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஜனவரி மாதம் 17ஆம் நாள் 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதம் தை 3ஆம் தேதி. உழவர் திருநாள். இயற்கைக்கும் உழவுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் நன்னாள். மாத சிவராத்திரி. மாலை வேளையில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சகல பாவங்களையும் போக்கும். இன்றைய நாள் வாழ்க்கையின் ஓட்டத்தை சற்று நிதானமாக சிந்திக்க வைக்கும் ஒரு நாள் போல அமைகிறது. சனிக்கிழமை என்பதாலேயே இந்த நாளில் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பும் பொறுமையும் அவசியமாகிறது. விஸ்வாவசு வருடத்தின் இந்த காலகட்டம் மனிதனை அவசரப்படுத்தாமல் நிதானமா போ, பார்த்து செய் என்று எச்சரிக்கும் காலமாக இருக்கிறது. இன்று சதுர்த்தசி திதி நாள் முழுவதும் இருப்பதால் மனதில் இருக்கும் பாரங்கள், கடமைகள், பொறுப்புகள் எல்லாம் சற்று அதிகமாக உணரப்படலாம். அதே நேரத்தில் இந்த திதி முடிவையும் சீர்படுத்துதலையும் குறிக்கும் திதி என்பதால் நீண்ட நாட்களாக மனதை அழுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களில் இன்று ஒரு முடிவு அல்லது தெளிவு கிடைக்கக்கூடும். காலை 9:40 மணி வரை மூலம் நட்சத்திரம் இருப்பதால் காலை நேரத்தில் மனம் சற்று நிலை பெறாமல் இருக்கலாம். சிலருக்கு காரணமே இல்லாமல் பதற்றம், எரிச்சல் அல்லது என்னமோ சரியில்லை என்ற உணர்வு தோன்றலாம். ஆனால் இது தற்காலிகமானது. 9:40க்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்குவதால் மனம் மெதுவாக அமைதியாகி தைரியமும் தெளிவும் அதிகரிக்கும். காலை நேரத்தை விட மதியத்திற்கு பிறகு செய்யும் காரியங்கள் சற்று சுமூகமாக நடக்கும். இன்று சித்தயோகம் இருப்பதால் சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தால் சிறிய முயற்சியும் நல்ல பலனை தரக்கூடிய நாள் இது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை இருப்பதால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள், பேச வேண்டிய விஷயங்கள் அல்லது நல்ல தொடக்கங்கள் செய்யலாம். மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை இருப்பதால் நாள் முடிவில் மனதிற்கு திருப்தி தரும் செயல்கள் செய்ய இந்த நேரம் ஏற்றதாக இருக்கும். ஆனால் காலை 9 முதல் 10:30 வரை ராகு காலம் இருப்பதால் அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள், முக்கிய முடிவுகள் தவிர்ப்பது நல்லது. அதுபோல மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் இருப்பதால் அந்த நேரத்திலும் முக்கியமான காரியங்களை ஒத்தி வைப்பது புத்திசாலித்தனம். காலை 6 முதல் 7:30 வரை குளிகை காலம் இருப்பதால் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது, வழிபாடு செய்வது, மனதை ஒருங்கிணைப்பது நல்லது. இன்றைய சூலம் கிழக்கு திசையில் இருப்பதால் கிழக்கு திசை நோக்கிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அவசியம் சென்றே ஆக வேண்டுமென்றால் தயிர் சாப்பிட்டு அல்லது தயிரை நினைத்து பயணம் செய்வது பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் சந்திராஷ்டமமாக இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாள் முழுவதும் கூடுதல் கவனம் தேவை. மனம் சற்று குழப்பமாக இருக்கலாம். பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. அவசர முடிவுகள் வேண்டாம். மற்றவர்களின் பேச்சுக்கு அதிகமாக மனம் பாதிக்கப்படாமல் இருப்பதே பாதுகாப்பு. சூரியன் காலை 6:30 4 மணிக்கு உதயமாகும் இந்த நாள் உழைப்பை மதிக்கும் நாள் என்று சொல்லலாம். சனிக்கிழமை என்பதால் இன்று செய்யும் செயல்கள் மெதுவாக இருந்தாலும் ஆழமான பலனை கொடுக்கும். உடனடி லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் இன்று செய்த நன்மைகள் நாளை நிச்சயம் திரும்ப வரும். இன்று அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையோடு செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். தை மாதம் என்பதால் வாழ்க்கையில் மெதுவான சீரமைப்பு தொடங்கி இருக்கிறது. அந்த ஓட்டத்தை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டு நடந்தால் போதும். மொத்தத்தில் இன்று பெரிய சத்தம் இல்லாத நாள், ஆனால் உள்ளுக்குள் பல விஷயங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள உதவும் நாள். இன்று அமைதியாக இருந்தவர்கள், வார்த்தைகளில் நிதானம் காட்டியவர்கள், கோபத்தை கட்டுப்படுத்தியவர்கள் நாளை வாழ்க்கை கொடுக்கும் பதிலை இனிமையாக அனுபவிப்பார்கள். தை மாதத்தின் இந்த நாள் நிதானம்தான் பெரிய பலம் என்று மெதுவாக கற்றுத்தரும் நாள். இறை நினைவோடு, பொறுமையோடு, நன்றியோடு இந்த நாளை கடந்து சென்றால் மனமும் வாழ்க்கையும் சீராகும். இனி அடுத்த ராசினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். இன்று மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை உடலை நினைவூட்டும் ஒரு நாள் போல அமைகிறது. காலை எழுந்த தருணத்திலிருந்தே சற்று சோர்வு, உடல் களைப்பு அல்லது உடம்பு முழுசா ஒத்துழைக்கலையே என்ற உணர்வு மனதில் தோன்றலாம். இது பெரிய நோய் அறிகுறி அல்ல, ஆனால் உடலை அலட்சியப்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை செய்யும் நாள். இன்றைய பொது பலன் சொல்லுவது போல இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வழக்கத்தை விட அதிகமாக ஓடுவது, உணவை தவிர்ப்பது, தூக்கத்தை குறைப்பது இவைகள் இன்று உடலை விரைவாக சோர வைக்கலாம். அதனால் இன்று வேலை முக்கியம் என்பதோடு உடல் அதைவிட முக்கியம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். நவகிரக நிலை பார்த்தால் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சாதகமான நிலையில் தான் இருக்கிறார்.
அதனால் மன உறுதி குறையாது. செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் இருக்கும். ஆனால் அந்த வேகமே இன்று உடலுக்கு சுமையாக மாற வாய்ப்பு உள்ளது. வேலை காரணமாக அதிக அலைச்சல், நீண்ட நேரம் பயணம் அல்லது இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வது போன்றவை உடல் சோர்வை அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் சக்தி உள்ளவர் தான், ஆனால் அந்த சக்தியை அளவோடு பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாளை உடல் இன்னைக்கு நீ என்னை கேட்டே இல்லை என்று உங்களை நிறுத்த வைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை அதிகமாக இருக்கும் நாள். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பு, பொறுப்புகள், அவசர வேலைகள் இவை மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அந்த மன அழுத்தமே உடலில் சோர்வாக வெளிப்படும். இன்று எல்லாவற்றையும் ஒரே நாளில் முடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. முக்கியமானதை மட்டும் கவனித்து மீதியை ஒத்தி வைப்பது தவறு அல்ல. இன்று உங்கள் உடலை கேட்பதுதான் புத்திசாலித்தனம். வேலைக்கிடையில் சிறிய ஓய்வு, தண்ணீர் குடிப்பது, நேரத்தில் உணவு இவை மிகவும் அவசியம். தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஓட்டம் அதிகமாக இருக்கலாம். வியாபாரத்தில் அலைச்சல், வெளியில் சென்று பார்க்க வேண்டிய வேலைகள், பேச வேண்டிய நபர்கள் இவை சோர்வை ஏற்படுத்தலாம். இன்று பெரிய லாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை விட உடல் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும் என்ற எண்ணம் முக்கியம். இன்று ஒரு நாளை நிதானமாக கடந்து சென்றால் நாளை வியாபாரமும் உடலும் இரண்டும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது வீண் மனத்தாங்கல்களை தவிர்க்கும் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை. உடல் சோர்வாக இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கும் எரிச்சல் வரலாம். அந்த எரிச்சல் வார்த்தைகளாக வெளியே வந்தால் பிறருக்கு மன வருத்தமாக மாறும். இன்று உங்கள் மனநிலையை குடும்பத்தினர் உடனே புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதற்காக கோபப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தால் நாளை எல்லாம் சரியாகிவிடும். கணவன் மனைவி உறவில் இன்று சற்று பொறுமை தேவை. ஒருவரின் சோர்வு மற்றவருக்கு புரியாமல் போகலாம். அதனால் இன்று பெரிய விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தால் நாளைக்கு வைக்கலாம். இன்று ஓய்வுதான் முக்கியம். பிள்ளைகள் உள்ள வீட்டில் அவர்களுடன் அதிகமாக சத்தம் போடாமல் அமைதியாக இருப்பதே நல்லது. அது உங்களுக்கும் நிம்மதியை தரும். உடல் நலத்தில் இன்று சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம். தலைவலி, உடல் வலி, கழுத்து அல்லது தோள்பட்டை வலி, சோர்வு இவை சாத்தியம். இது பயப்பட வேண்டிய அளவிற்கு அல்ல, ஆனால் இதை கவனிக்கணும் என்ற அறிகுறி. இன்று அதிக குளிர் உணவுகள் தவிர்ப்பது, கனமான உணவை குறைப்பது, நேரத்தில் ஓய்வு எடுப்பது நல்லது. முடிந்தால் இன்று சீக்கிரம் உறங்குவது உடலுக்கு நல்ல பலன் தரும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. சிவப்பு என்பது சக்தியின் நிறம். ஆனால் இன்று அந்த சக்தியை வெளியில் காட்டுவதற்காக அல்ல, உள்ளுக்குள் சமநிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. இன்று கிழக்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று உடலும் மனமும் சீராக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது மனதிற்கு ஒரு தெளிவை தரும். பரிகாரமாக இன்று சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது மிகவும் நலம் தரும். ஆஞ்சநேயர் என்பது உடல் சக்தியும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்த வடிவம். இன்று என் உடலும் மனமும் சீராக இருக்கட்டும், எனக்கு தேவையற்ற சோர்வு வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஆஞ்சநேயரை நினைத்து சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. அது என்னவென்றால், உழைப்பை விட உடல் முக்கியம். உடல் இருந்தால்தான் எல்லாமே செய்ய முடியும். இன்று நீங்கள் உடலை கவனித்து நிதானமாக நடந்தால் இந்த நாள் எந்த பாதிப்பும் இல்லாமல் கடந்து போகும். இன்று கொஞ்சம் மெதுவாக நடந்தால் நாளை வாழ்க்கை உங்களை இன்னும் வேகமாக முன்னேற்றும். அடுத்து பார்க்க போவது இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதை சோதிக்கும் ஒரு நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே ஏதோ ஒன்றில் மனம் முழுமையாக நிலைக்காமல் சிறிய விஷயங்கள் கூட பெரியதாக தோன்றும். காரணமே இல்லாமல் சிந்தனைகள் ஓடலாம். பழைய நினைவுகள் மனதிற்குள் வரலாம். அல்லது மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் அதிகமாக உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளும் நிலை உருவாகலாம். இதற்கு காரணம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதுதான். இன்றைய பொது பலன் சொல்லுவது போல மனதை கட்டுப்படுத்தி சாந்தத்தை காப்பது மிகவும் அவசியம். இன்று மன அமைதியே உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அமைதி இருந்தால் நாள் சுமூகமாக முடியும். அதையே இழந்தால் சிறிய விஷயங்கள் கூட மனச்சுமையாக மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனம் ஒரே இடத்தில் நிலைக்காமல் அலைபாயும் தன்மை இருக்கும். அதனால்தான் இன்று புதிய முயற்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்று எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. இன்று தொடங்கும் விஷயங்கள் தாமதம், குழப்பம் அல்லது மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம்.
என்ற மனநிலைதான் புத்திசாலித்தனம். இன்று நீங்கள் எதையும் இழக்கவில்லை, மாறாக நாளைய நன்மையை பாதுகாக்கிறீர்கள். வாழ்க்கை இன்று உங்களை நிறுத்துவது தண்டனைக்காக அல்ல, பாதுகாப்புக்காக. பண விவகாரங்களில் இன்று மிகுந்த எச்சரிக்கை தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் என்று சொல்லப்படுவது மிக முக்கியமான எச்சரிக்கை. இன்று மற்றவர்களின் பிரச்சனைகளை உங்கள் தலையில் எடுத்துக்கொள்ளும் மனநிலை வரலாம். பாவம், உதவி பண்ணலாமே என்ற நல்ல எண்ணம் வரும். ஆனால் அந்த நல்ல எண்ணமே நாளை உங்களுக்கு சுமையாக மாற வாய்ப்பு உண்டு. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல், கையெழுத்து, உத்தரவாதம் இவற்றை தவிர்ப்பதே நிம்மதி. உதவி செய்ய வேண்டுமென்றால் ஆலோசனையோ ஆறுதலோ கொடுக்கலாம். பண விஷயத்தில் இன்று எல்லை வைத்துக் கொள்வதுதான் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை இருந்தாலும் மனம் அதில் முழுமையாக ஈடுபடாமல் போகலாம். சக ஊழியர்களின் பேச்சு, மேலதிகாரிகளின் வார்த்தைகள் இவையெல்லாம் இன்று உங்களை அதிகமாக பாதிக்கலாம். ஆனால் அவற்றை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று எதற்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக இருந்தால் நாளை சூழ்நிலை தெளிவாகும். உங்கள் திறமை இன்று குறையவில்லை, மனநிலை தான் சற்று அசைந்திருக்கிறது. அதை உணர்ந்து நடந்தால் எந்த பாதிப்பும் வராது. தொழில் செய்பவர்களுக்கு இன்று பெரிய லாப நாள் அல்ல, அதே நேரத்தில் பெரிய இழப்பும் இல்லை. வியாபாரத்தில் சில தாமதங்கள், சில தடைகள் இருக்கலாம். அதற்காக கோபப்படவோ அவசர முடிவுகள் எடுக்கவோ வேண்டாம். இன்று புதிய முயற்சிகளை விட பழைய வேலைகளை ஒழுங்குபடுத்துவது, கணக்குகளை சரிபார்ப்பது, செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்று நீங்கள் எடுத்த நிதானமான முடிவே நாளை உங்களை காப்பாற்றும். குடும்ப வாழ்க்கையில் இன்று வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை. உங்கள் மனநிலை சரியாக இல்லாததால் சின்ன விஷயத்திற்கே எரிச்சல் வரலாம். அந்த எரிச்சல் வார்த்தைகளாக வெளிப்பட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு மனவருத்தமாக மாறும். அதனால்தான் இன்று குறைவாக பேசுவது நல்லது. பேச வேண்டிய இடத்தில் மெதுவாகவும் நிதானமாகவும் பேசுங்கள். இன்று அமைதியாக இருந்தால் நாளை உறவுகள் இன்னும் வலுவாகும். கணவன் மனைவி உறவில் இன்று பொறுமை மிகவும் முக்கியம். ஒருவரின் பேச்சை மற்றவர் தவறாக புரிந்து கொள்ளும் சூழல் இருக்கலாம். அதற்காக உடனே விளக்கம் கேட்கவோ வாக்குவாதம் செய்யவோ வேண்டாம். இன்று விட்டு கொடுத்தால் நாளை உறவு சீராகும். பிள்ளைகள் உள்ள வீட்டில் அவர்களின் சின்ன சின்ன செயல்களையும் இன்று பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தில் இன்று பெரிய பாதிப்பில்லை. ஆனால் மன அழுத்தம் காரணமாக சோர்வு, தலைசுமை, தூக்கமின்மை போன்றவை தோன்றலாம். அதனால் இன்று உடலை விட மனத்துக்கு ஓய்வு கொடுப்பது முக்கியம். அமைதியான இசை, தனியாக சில நிமிடம் இருப்பது, தேவையில்லாத யோசனைகளை தவிர்ப்பதுவை இன்று நன்மை தரும். போதுமான நீர் குடிப்பதும் நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வதும் மறக்க வேண்டாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. வெள்ளை என்பது சாந்தம், தூய்மை, மன அமைதி ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் மனதை சமநிலைப்படுத்த உதவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. இன்று தெற்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து மனதில் இருக்கும் பதற்றத்தை வெளியே விடுங்கள். பரிகாரமாக இன்று சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நலம் தரும். வில்வம் என்பது மன அமைதியையும் உள்ளார்ந்த உறுதியையும் குறிக்கும். இன்று என் மனம் அமைதியாக இருக்கட்டும், தேவையற்ற கவலைகள் நீங்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே சிவனை நினைத்து ஒரு கணம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. அது என்னவென்றால், எல்லா நாளும் ஓட வேண்டியதில்லை. சில நாட்கள் நின்று மனதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நாட்கள். இன்று அப்படியான ஒரு நாள். இன்று நீங்கள் சாந்தத்தை காப்பாற்றினால் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. மாறாக எதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து நாளைய நிம்மதியை பாதுகாக்கும். இன்று அமைதியை தேர்ந்தெடுத்தால் நாளை வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் இனிமையாக பதில் சொல்லும். இனி வருவது இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சற்றே கலந்த உணர்வுகளை தரும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே எல்லாமே சரியாக போவதா இல்லையா என்ற ஒரு குழப்பம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருபுறம் சிலர் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள், உதவி செய்ய முன்வருவார்கள், நல்ல வார்த்தைகள் பேசுவார்கள். மறுபுறம் அதே நேரத்தில் உங்கள் மனம் அந்த ஆதரவையும் முழுமையாக நம்ப முடியாமல் தடுமாறும். இதற்கு காரணம் இன்று சந்திராஷ்டமம் நிலவுவதுதான். இன்றைய பொதுப்பலன் சொல்வது போல ஆதரவு கிடைத்தாலும் சந்திராஷ்டமம் காரணமாக மனதில் குழப்பங்கள் வந்து நீங்கும் நாள் இது. அதனால் இன்று எந்த விஷயத்தையும் உடனே முடிவெடுக்க வேண்டிய அவசியமில்லை. வந்த ஆதரவை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அவசரப்படாமல் நடந்தால் போதும். மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால்
பேச்சில் நிதானம் மிகவும் அவசியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சு ஒரு பெரிய பலம். ஆனால் இன்று அந்த பேச்சை சற்று கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டிய நாள். நீங்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு வேறு விதமாக புரிய வாய்ப்பு உள்ளது. அதனால் இன்று பேசுவதற்கு முன் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. விளக்க வேண்டிய இடத்தில் சுருக்கமாக பேசுங்கள். விவாதம் வேண்டிய இடங்களை இன்று தவிர்ப்பதே புத்திசாலித்தனம். இன்று மனம் சில நேரங்களில் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கலந்த அனுபவங்கள் இருக்கும். சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகள் சிலர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களில் தெளிவில்லாத சூழல் உருவாகலாம். இது இப்போ நடக்குமா இல்லையா என்ற கேள்வி மனதில் இருக்கும். இன்று வேலை விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் கவனமாக செய்து முடிப்பது போதும். இன்று யாராவது சொன்ன வார்த்தைகளை மனதில் அதிகமாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நாளை அதே விஷயம் தெளிவாகிவிடும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று நிதானம் மிக முக்கியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுவது இன்று உங்கள் அணுகுமுறையே எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்பதை காட்டுகிறது. சிறிய எரிச்சல், கடுமையான பேச்சு இவை இன்று தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் சிரித்த முகத்தோடு அமைதியாக பேசுவது நல்லது. பெரிய முதலீடுகளை இன்று தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். புதிய ஒப்பந்தங்கள், பெரிய செலவுகள், முக்கிய முடிவுகள் இவற்றை நாளைக்கு வைக்கலாம். இன்று பாதுகாப்பே முதன்மை. பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று எச்சரிக்கை தேவை. பணம் வரக்கூடும், உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளும் மனதில் தோன்றலாம். இதை வாங்கலாமா என்ற எண்ணம் வந்தால் இன்று அதை ஒத்தி வைப்பது நல்லது. யாருக்காவது பண உதவி செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் முழுமையாக உறுதி செய்து பிறகே செய்யுங்கள். இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் நல்ல எண்ணத்திலேயே சிறிய குழப்பம் வரலாம். குடும்ப வாழ்க்கையில் இன்று பேசும்போது கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களின் பேச்சை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் உங்கள் வார்த்தைகளை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இன்று பெரிய விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் மென்மையாகவும் சுருக்கமாகவும் பேசுங்கள். இன்று அமைதியாக இருந்தால் நாளை உறவுகள் இன்னும் இனிமையாகும். கணவன் மனைவி உறவில் இன்று சற்று பொறுமை தேவை. ஒருவரின் மனநிலை மற்றவருக்கு புரியாமல் போகலாம். அதற்காக உடனே முடிவு செய்யவோ கோபப்படவோ வேண்டாம். இன்று விட்டு கொடுத்தால் நாளை உறவு சீராகும். தனிமையில் இருப்பவர்களுக்கு இன்று மனம் சற்று அலைபாயலாம். பழைய நினைவுகள், எதிர்கால கவலைகள் ஒன்றாக வந்து குழப்பலாம். அவற்றை இன்றைக்கு தீர்க்க முயற்சி செய்ய வேண்டாம். இது தற்காலிகம். உடல் நலத்தில் இன்று பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் மன அழுத்தம் காரணமாக சோர்வு, தலைசுமை, கவனம் சிதறல் போன்றவை ஏற்படலாம். அதனால் இன்று ஓய்வும் அமைதியும் அவசியம். போதுமான நீர் குடிப்பது, நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, அதிக யோசனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பச்சை என்பது சமநிலை, தெளிவு, புத்துணர்ச்சி ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் மனதை சற்றே நிலைப்படுத்த உதவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. இன்று மேற்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக அமர்ந்தால் மனதில் இருக்கும் குழப்பம் மெதுவாக குறையும். பரிகாரமாக இன்று பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் பெற்று அருந்துவது குழப்பங்களை தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. துளசி என்பது தெளிவுக்கும் மன அமைதிக்கும் அடையாளம். இன்று என் மனம் தெளிவாக இருக்கட்டும், நான் சரியான முடிவுகளை எடுக்க உதவி செய்யுங்கள் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே பெருமாளை நினைத்து சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு மென்மையான எச்சரிக்கையை கொடுக்கும் நாள். ஆதரவு இருக்கும், ஆனால் அதை கையாள நிதானம் தேவை. குழப்பம் வரும், ஆனால் அது நீங்கியும் விடும். இன்று நீங்கள் அமைதியாக இருந்து பேச்சை கட்டுப்படுத்தி அவசர முடிவுகளை தவிர்த்தால் இந்த சந்திராஷ்டமம் எந்த பாதிப்பும் செய்யாது. மாறாக எப்போது நிற்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து நாளைய தெளிவை உங்களுக்கு பாதுகாத்து தரும். இப்போது பார்ப்போம். இன்று கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மனதுக்குள் ஒரு உயர்வையும் வெளியில் ஒரு பெருமையையும் ஒரே நேரத்தில் தரும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே நம்ம உழைப்பு வீணாக போகவில்லை என்ற ஒரு உறுதி மனதில் தெளிவாக உணரப்படும். கடந்த நாட்களில் நீங்கள் அமைதியாக செய்த வேலைகள், சொல்லாமல் சுமந்த பொறுப்புகள், யாரிடமும் எதிர்பார்ப்பு வைக்காமல் செய்த உதவிகள் இவைகளும் இன்று வெளிச்சத்திற்கு வரும். அதனால்தான் இன்றைய பொதுப்பலன் சொல்லுவது போல இன்று உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் சமூகத்தில் நற்பெயரும் கிடைத்து பெருமை அடைவீர்கள்.
இந்த பெருமை சத்தமாக வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது மனதின் ஆழத்தில் ஒரு திருப்தியை உருவாக்கும். நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் என்ற நம்பிக்கை இன்று உறுதியாகும். நவகிரக நிலை இன்று கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்திற்கு மாறுவதால் இதுவரை உங்களை தொந்தரவு செய்த எதிர்ப்புகள், தடைகள், மறைமுக சவால்கள் இவற்றையும் நீங்கள் முறியடித்து வெற்றி காணும் சக்தி கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது எதிரிகளை வெல்லும் இடம். அதனால் இன்று உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகலாம். இவர் இப்படி செய்வார்னு நினைக்கல என்ற ஆச்சரியம் சிலரிடம் தோன்றும். அந்த ஆச்சரியமே உங்கள் வெற்றியின் அடையாளம். இன்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் செயல்கள் தான் பேசும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு ஒத்துழைக்காதவர்கள் கூட இன்று உங்கள் பக்கம் நிற்பார்கள். குழுவாக செய்ய வேண்டிய வேலைகள் சுமூகமாக முடியும். மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் என்று சொல்லப்படுவது மிக முக்கியமான அம்சம். அந்த பாராட்டு ஒரு வார்த்தையாக, ஒரு சிரிப்பாக அல்லது கூடுதல் பொறுப்பாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது உங்கள் திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம். இன்று கிடைக்கும் அந்த அங்கீகாரம் நாளை உங்கள் பணிப்பாதையை உயர்த்தக்கூடியதாக மாறும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நம்பிக்கை அதிகரிக்கும் நாள். நேரடியாக வேலை கிடைக்காவிட்டாலும் ஒரு நல்ல தகவல், ஒரு அழைப்பு அல்லது உங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க என்ற செய்தி கிடைக்கலாம். அந்த செய்தியே உங்களுக்கு மன உறுதியை தரும். இன்று நீங்கள் எடுத்த முயற்சி நாளை வாய்ப்பாக மாறும் என்பதற்கான அறிகுறி இது. தொழில் செய்பவர்களுக்கு இன்று பெயர் கிடைக்கும் நாள். வியாபாரத்தில் உங்கள் நேர்மை, உங்கள் அணுகுமுறை, உங்கள் பொறுமையவைகள் இன்று மற்றவர்களின் கவனத்திற்கு வரும். வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய உதவி, ஒரு நேர்மையான செயல், அதுவே சமூகத்தில் நல்ல பெயரை உருவாக்கும். அந்த நல்ல பெயரே எதிர்காலத்தில் பெரிய லாபமாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் இன்று பெருமை கலந்த மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சாதனையை நினைத்து சந்தோஷப்படுவார்கள். இவர் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி தர்றார் என்ற எண்ணம் அவர்களிடம் உருவாகும். அந்த எண்ணமே உங்களுக்கு உள்ளார்ந்த சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். முக்கியமான விஷயங்களில் உங்கள் கருத்தை கேட்பார்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த ஒரு நிலையை காட்டுகிறது. கணவன் மனைவி உறவில் இன்று மரியாதையும் புரிதலும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் செய்யும் உழைப்பை உணர்ந்து பேசும் நாள். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்று அவை பெரிதாக தோன்றாது. மாறாக நாம் சேர்ந்து இதை கடந்து வந்தோம் என்ற உணர்வு வலுப்படும். பிள்ளைகள் உள்ள வீட்டில் அவர்களின் வளர்ச்சி அல்லது சாதனை பெற்றோருக்கு பெரும் பெருமையை தரும். அந்த பெருமைதான் இன்று குடும்பத்தின் மையமாக இருக்கும். உடல் நலத்தில் இன்று நல்ல நிலை இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருப்பதால் உடலும் அதற்கு ஒத்துழைக்கும். சோர்வு குறையும், உற்சாகம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் மனதிற்குள் பெருமை உணர்ந்தால் அது உடல் மொழியிலும் வெளிப்படும். அந்த நேர்மையான ஆற்றல் மற்றவர்களையும் ஈர்க்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வெண்மை என்பது சுத்தம், நற்பெயர், மரியாதை ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் ராசிக்கு மிகவும் பொருந்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. இன்று வடக்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வே உங்கள் பெருமையை மேலும் நிலைத்ததாக மாற்றும். பரிகாரமாக இன்று மாத சிவராத்திரி என்பதால் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வழங்கி வழிபடுவது மிகவும் சிறப்பு. சிவன் என்பது அமைதியும் உயர்வும் கர்ம பலனும் தரும் தெய்வம். இன்று என் உழைப்பிற்கு கிடைக்கும் அங்கீகாரம் அகந்தையாக மாறாமல் நற்பெயராக நிலைத்திருக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே சிவனை நினைத்து சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான உண்மையை உறுதிப்படுத்தும் நாள். அது என்னவென்றால், அமைதியாக செய்த உழைப்பு ஒரு நாள் பேசும். இன்று அந்த நாள். இந்த பெருமையை நீங்கள் பணிவோடு ஏற்றுக்கொண்டால் இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை மரியாதை, நம்பிக்கை மற்றும் நிலையான முன்னேற்றத்துடன் நகரும். இன்று கிடைக்கும் இந்த அங்கீகாரம் நாளைய உயர்வுக்கான நம்மான ஆசீர்வாதம். அடுத்து பார்க்கலாம். இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே சிறிய விஷயங்கள் கூட பெரிதாக தோன்றும் நிலை உருவாகலாம். நீங்கள் சரி என்று நினைத்த ஒன்று மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத போது அல்லது எதிர்பார்த்த பதில் கிடைக்காத போது மனதிற்குள் சினம், எரிச்சல், கோபம் இயல்பாக எழலாம். இன்றைய பொது பலன் சொல்வது போல இந்த கோபம் தேவையற்ற விஷயங்களால் உருவாகும் வாய்ப்பு அதிகம். அதனால்தான் இன்று பொறுமை மிக அவசியம். கோபம்
வந்ததே தவறு இல்லை. ஆனால் அதற்கு இடம் கொடுத்தால் அது உங்களையே சோர்வடைய செய்யும். இன்று அமைதியாக இருந்தால் நாளின் முடிவில் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பொறுமையை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். நவகிரக நிலை பார்த்தால் சூரியன் 6ஆம் இடத்தில் பலமாக இருப்பது ஒரு பக்கம் நல்ல செய்தி. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்புகளை வெல்வதற்கான இடம். அதனால் அரசு வழியில் நன்மைகள், அதிகாரபூர்வ விஷயங்களில் முன்னேற்றம், நிலுவையில் இருந்த காரியங்கள் நகர்வது போன்ற நல்ல அம்சங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சூரிய சக்தி மனதிற்குள் ஒரு உள் அழுத்தத்தையும் உருவாக்கலாம். என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் கோபமாக மாறினால் மன உளைச்சல் அதிகரிக்கும். அதனால்தான் இன்று வெற்றி கிடைத்தாலும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம். உங்கள் வெற்றி அமைதியாக இருக்கட்டும், அதுவே நிலையானது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கலந்த அனுபவங்கள் இருக்கும். மேலதிகாரிகளிடம் இருந்து நல்ல பதில் கிடைக்கலாம். அரசு சார்ந்த வேலைகளில் முன்னேற்றம் தெரியும். ஆனால் சக ஊழியர்களின் பேச்சு அல்லது அலுவலக சூழல் உங்களை சற்று எரிச்சலடைய செய்யலாம். இன்று யாராவது உங்களை எதிர்த்து பேசினால் உடனே பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் வேலைதான் உங்கள் பதில் என்று நினைத்தால் போதும். இன்று நீங்கள் காட்டும் பொறுமை நாளை உங்களுக்கு ஆதரவாக மாறும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். வியாபாரத்தில் சிறிய தாமதங்கள், எதிர்பார்த்த லாபம் உடனே வராத நிலை அல்லது மற்றவர்களின் ஆலோசனைகள் உங்களை குழப்பலாம். அந்த குழப்பம் கோபமாக மாறக்கூடும். இன்று பெரிய முடிவுகளை தவிர்த்து நிலைமை பார்ப்பது நல்லது. குறிப்பாக முதலீடு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. பங்கு சந்தை முதலீடுகளில் இன்று அவசரப்பட்டு எதிலும் பணம் போட வேண்டாம் என்று சொல்லப்படுவது மிக முக்கியம். கோபம் அல்லது அவசரம் காரணமாக எடுத்த முடிவு நாளை வருத்தமாக மாறக்கூடும். இன்று காத்திருப்பதே புத்திசாலித்தனம். பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். பணம் வரும், ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் மனதை அழுத்தலாம். இதை இப்போவே செய்யணும் என்ற அவசரம் வேண்டாம். இன்று பணத்தை விட மன அமைதி முக்கியம். அந்த மன அமைதி இருந்தால் தான் நாளை சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் மனதில் இருக்கும் அழுத்தம் கோபமாக வெளிப்பட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு மன வருத்தமாக மாறும். அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதற்காக மேலும் கோபப்பட வேண்டாம். இன்று பேசாமல் இருப்பதே சில நேரங்களில் நல்ல தீர்வு. பேச வேண்டிய இடத்தில் மென்மையாகவும் குறைவாகவும் பேசுங்கள். இன்று அமைதியை காப்பாற்றினால் நாளை உறவுகள் இன்னும் வலுவாகும். கணவன் மனைவி உறவில் இன்று பொறுமை மிக அவசியம். ஒருவரின் சின்ன செயலும் மற்றவருக்கு தவறாக புரிய வாய்ப்புள்ளது. அதனால் இன்று பெரிய விவாதங்களை தவிர்க்கவும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பேசலாம் என்ற மனநிலை தான் சரியானது. பிள்ளைகள் உள்ள வீட்டில் அவர்களின் சின்ன தவறுகளையும் இன்று பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கோபத்தை அடக்கிக் கொண்டால் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும். உடல் நலத்தில் இன்று கோபமும் மன அழுத்தமும் சேர்ந்து தலைவலி, மார்பு அழுத்தம், சோர்வு போன்றவை தரலாம். அதனால் இன்று ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சூரிய சக்தி அதிகமாக இருப்பதால் சிறிது நடைப்பயிற்சி, சூரிய ஒளியில் சில நிமிடம் நிற்பது நல்லது. ஆனால் உடலை அதிகமாக சோர வைக்க வேண்டாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. ஆரஞ்சு என்பது சூரிய சக்தியின் நிறம். ஆனால் இன்று அந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, உள்ளுக்குள் சமநிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. இன்று கிழக்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று மனதில் இருக்கும் கோபத்தை மெதுவாக விடுங்கள். பரிகாரமாக இன்று சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடுவது மிகவும் நலம் தரும். ஆதித்ய ஹிருதயம் மன உறுதியையும் கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. என் கோபம் என் புத்தியை மிஞ்சாமல் இருக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் சூரியனை நினைத்து சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. அது என்னவென்றால், சக்தி இருக்கிறதே, அதைவிட அவை கட்டுப்படுத்தும் திறன்தான் உண்மையான பலம். இன்று நீங்கள் கோபத்தை அடக்கி பொறுமையை காப்பாற்றினால் இந்த நாள் எந்த தீங்கும் செய்யாது. மாறாக உங்களை இன்னும் வலுவானவராக மாற்றும். இன்று அமைதியை தேர்ந்தெடுத்தால் நாளை வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மைகளை தரும். இனி பார்க்கலாம். இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மனதளவில் ஒரு முழுமையான நிறைவை அளிக்கும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே மனதில் ஒரு தெளிவு இருக்கும். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியா முடியும் என்ற நம்பிக்கை இயல்பாகவே உருவாகும். கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள், போட்ட உழைப்புகள், அமைதியாக செய்த வேலைகள் இவைகளும்
இன்று ஒன்றாக சேர்ந்து நல்ல முடிவை தரும். அதனால்தான் இன்றைய பொதுப்பலன் சொல்வது போல இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக முடிந்து மனநிறைவு தரும். இந்த நிறைவு வெளிப்படையாக கொண்டாடும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான திருப்தியை உருவாக்கும். நான் சரியான முடிவுகள் தான் எடுத்தேன் என்ற உறுதி இன்று மனதில் பதியும். நவகிரக நிலை இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது. புதன் பகவான் உங்களுக்கு முழுமையான ஆதரவுடன் இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் நேரடியாக லாபத்தை பெற்று தரும். இன்று நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டதல்ல, அறிவும் அனுபவமும் சேர்ந்து உருவான தீர்மானங்களாக இருக்கும். அதனால் எந்த விஷயத்திலும் பின்னர் வருத்தம் இருக்காது. வேலை, குடும்பம், பணம், எதிர்கால திட்டங்கள் விஷயங்களிலும் இன்று நீங்கள் காட்டும் நிதானம்தான் உங்கள் மிகப்பெரிய பலம். பேசும் வார்த்தைகளிலும் செயலில் கூட ஒரு நேர்த்தி இருக்கும். மற்றவர்கள் உங்கள் முடிவுகளை மதிக்கும் சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு திருப்தியான நாள். அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் திட்டமிட்டபடி முடியும். இதுவரை இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் இன்று முடிவுக்கு வரும். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பை நீங்கள் சரியாக பூர்த்தி செய்வீர்கள். பெரிய பாராட்டு இல்லாவிட்டாலும் இவர் நம்பகமானவர் என்ற மதிப்பு அதிகரிக்கும். அந்த மதிப்பே உங்களுக்கு மன நிறைவை தரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அது உடனடி வேலை வாய்ப்பாக இல்லாவிட்டாலும் சரியான பாதையில் நீங்கள் நகர்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி கிடைக்கும். கல்வி தொடர்பான விஷயங்களில் இன்று மிகவும் நல்ல நாள். மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். படிக்கும்போது கவனம் சிதறாமல் விஷயங்கள் தெளிவாக புரியும். தேர்வு, பயிற்சி அல்லது முக்கியமான கல்வி முடிவுகள் இவைகளில் இன்று நம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் நன்மையில் முடியும் என்று சொல்லப்படுவது கல்லூரி, பயிற்சி மையம், தேர்வு மையம் போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணங்கள் மனதிற்கு திருப்தி தரும் என்பதை குறிக்கிறது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து ஒரு பெருமை கலந்த சந்தோஷம் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று நிலையான முன்னேற்றம் காணப்படும் நாள். வியாபாரத்தில் பெரிய சத்தம் இல்லாமல் அமைதியான வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எடுக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகள் செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமும் லாபத்தை பாதுகாக்கும் விதமும் சரியாக அமையும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சின்ன மாற்றம் கூட எதிர்காலத்தில் பெரிய பலனை தரும். வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது உங்கள் நேர்மை மற்றும் தெளிவு அவர்களை நம்ப வைக்கும். அந்த நம்பிக்கையே உங்கள் வியாபாரத்தின் அடித்தளம். குடும்ப வாழ்க்கையில் இன்று மன அமைதி அதிகமாக இருக்கும். வீட்டில் பெரிய சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது புரிதலும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் சரியானவை என்பதில் இன்று உறுதி கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இன்று நிறைவு உணர்வு அதிகமாக இருக்கும். பெரிய உரையாடல்கள் இல்லாவிட்டாலும் ஒருவரின் இருப்பே மற்றவருக்கு ஆறுதலாக இருக்கும். பிள்ளைகள் உள்ள வீட்டில் அவர்களின் செயல்கள் பெற்றோருக்கு மன நிறைவை தரும். பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று சமநிலை இருக்கும். பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் இழப்பு இல்லாத நிலை இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். பண விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமைகின்றன என்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே மன நிம்மதிக்கு காரணமாக இருக்கும். உடல் நலத்தில் இன்று நல்ல நிலை காணப்படும். மனம் அமைதியாக இருப்பதால் உடலும் அதற்கு ஒத்துழைக்கும். சோர்வு குறையும். வேலை செய்யும் உற்சாகம் இருக்கும். இன்று நீங்கள் உங்களை பற்றியே ஒரு நல்ல உணர்வுடன் இருப்பீர்கள். அது உடல் மொழியிலும் வெளிப்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை. வெளிர்பச்சை என்பது வளர்ச்சி, சமநிலை, புத்துணர்ச்சி ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் மனநிலைக்கு மிகவும் பொருந்தும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. இன்று அந்த திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக இருந்தால் மனதில் இருக்கும் நிறைவு உணர்வு மேலும் ஆழமாகும். பரிகாரமாக இன்று உழவர் திருநாளை முன்னிட்டு விவசாயிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்வது மிகவும் நலம் தரும். விவசாயம் என்பது பொறுமை, உழைப்பு, நிறைவு ஆகியவற்றின் அடையாளம். இன்று நீங்கள் செய்யும் இந்த உதவி உங்கள் உழைப்பிற்கும் வாழ்க்கைக்கும் நல்ல ஆசீர்வாதமாக மாறும். அது பெரிய உதவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனதார செய்த ஒரு சிறிய உதவியே போதும். மொத்தத்தில் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு அழகான உண்மையை உணர்த்தும் நாள். அது என்னவென்றால், புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் எடுத்த முடிவுகள் ஒரு நாள் நிச்சயம் நிறைவை தரும். இன்று அந்த நாள். இந்த மன நிறைவை நீங்கள் மதித்து நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால் இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் முன்னேற்றத்துடனும் நகரும். இன்று கிடைக்கும் இந்த நிறைவு நாளைய நிம்மதிக்கான உறுதியான அடித்தளம். அடுத்த ராசி. இன்று
துலாம் ராசிக்காரர்களுக்கு மனம் விரிவாகி பிறரை நினைக்கும் ஈகை உணர்வு இயல்பாக வெளிப்படும் நாள். காலை முதல் உங்கள் உள்ளுக்குள் ஒரு மென்மையான கருணை இருக்கும். யாருக்காவது உதவலாமே, இவங்க கஷ்டப்படுறாங்க போல இருக்கு என்ற எண்ணங்கள் தானாகவே தோன்றும். அது கணக்கு போட்ட உதவி அல்ல, மனசார வரும் உதவி. அதனால்தான் இன்றைய பொது பலன் சொல்வது போல, இன்று நீங்கள் பிறருக்கு உதவும் ஈகை பண்புடன் செயல்பட்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். அந்த பாராட்டு நீங்கள் எதிர்பார்த்தது அல்ல. நீங்கள் செய்த உதவி, சொன்ன நல்ல வார்த்தை, காட்டிய புரிதலிவைகளுக்கான இயல்பான பதில். அந்த பாராட்டு உங்கள் மனதுக்கு ஒரு அமைதியான சந்தோஷத்தை தரும். நம்மால் யாருக்காவது நல்லது நடந்துச்சு என்ற உணர்வே இன்று உங்களுக்கான பெரிய பலன். நவகிரக நிலை பார்க்கும்போது சுக்கிரன் சாதகமான நிலையில் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் இனிமையான அனுபவங்களை தரும். சுக்கிரன் என்பது அழகு, ஆடை, ஆபரணம், கலை, உறவுகள் இவைகளுக்கான காரகன். அதனால் இன்று ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இது அவசியமாக பெரிய செலவாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல உடை வாங்குவது அல்லது ஏற்கனவே வைத்திருக்கும் பொருட்களை புதுப்பித்து பயன்படுத்துவது, ஈவன் அதுவே மனதுக்கு மகிழ்ச்சி தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று புகழ் சேரும் நாள். உங்கள் படைப்பு, உங்கள் திறமை, உங்கள் வெளிப்பாடு இவைகள் இன்று சரியான இடத்தில் சரியான நபர்களின் கவனத்திற்கு வரும். அந்த கவனம் நாளை ஒரு வாய்ப்பாக மாறும். வாழ்க்கை ரீதியாக இன்று மிக அழகான மாற்றங்கள் நிகழும். உறவினர்களுடனான பகை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் என்று சொல்லப்படுவது, இதுவரை மனதிற்குள் இருந்த சிறிய மனக்கசப்புகள் இன்று கரைந்து போகும் என்பதை குறிக்கிறது. பேசாமல் இருந்தவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். புரியாமல் இருந்தவர்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இன்று நீங்கள் காட்டும் ஈகையும் கனிவும் தான் இந்த மாற்றத்திற்கு காரணம். நீங்கள் ஒரு படி முன்னே வந்து பேசினால் எதிர்ப்பக்கம் 2 படி வந்து ஒத்துழைக்கும். அதுவே துலாம் ராசிக்காரர்களின் அழகான தன்மைய சமநிலை. வெளியூர் பயணங்கள் இன்று இனிமையாக அமையும். அந்த பயணம் வேலைக்காக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், அல்லது மனதுக்கான ஒரு சிறிய மாற்ற பயணமாக இருக்கலாம். பயணத்தின் போது நல்ல மனிதர்கள் சந்திப்பு, இனிய அனுபவங்கள் அல்லது மனதை லேசாக்கும் தருணங்கள் கிடைக்கும். இந்த பயணம் நல்லதுதான் என்ற உணர்வு மனதில் பதியும். தனியாக பயணம் செய்பவர்களுக்கு கூட இன்று பாதுகாப்பும் நிம்மதியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பணிச்சுமை இருந்தாலும் மன அழுத்தம் குறைவாக இருக்கும். காரணம், சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிய இடத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். அந்த பரஸ்பர புரிதலே இன்று உங்கள் வேலை நாளை சுமூகமாக்கும். மேலதிகாரிகளின் பார்வையிலும் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக பதிவாகுவீர்கள். அது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக மாறும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு உருவாகும் நாள். உங்கள் கனிவான அணுகுமுறை, நேர்மையான பேச்சு, ஈகை மனப்பான்மை இவைகள் வியாபாரத்தில் நம்பிக்கையை உருவாக்கும். இன்று பெரிய லாபம் கிடைக்காவிட்டாலும் நல்ல பெயர் கிடைக்கும். அந்த நல்ல பெயரே நாளை பெரிய வருமானமாக மாறும். இன்று நீங்கள் செய்த ஒரு சிறிய உதவி, ஒரு சலுகையேவன், அது எதிர்காலத்தில் பல மடங்கு திரும்ப வரும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் மனப்பான்மையை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்று மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவில் இன்று அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனநிலை உருவாகும். அந்த விட்டு கொடுத்ததே உறவின் அழகை அதிகரிக்கும். பிள்ளைகள் உள்ள வீட்டில் பெற்றோரின் ஈகை குணம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும். உடல் நலத்தில் இன்று நல்ல நிலை இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருப்பதால் உடலும் அதற்கு ஒத்துழைக்கும். மன அழுத்தம் குறையும். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதன் பிரதிபலிப்பு உங்கள் உடல் நலத்திலும் தெரியும். அதுதான் ஈகையின் மறைமுக பலன். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலம். நீலம் என்பது அமைதி, ஆழம், நம்பிக்கை ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் மனநிலைக்கு மிகவும் பொருந்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. இன்று மேற்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல உறவுகளையும் நல்ல தருணங்களையும் நினைத்து மனதார நன்றி சொல்லுங்கள். பரிகாரமாக இன்று மகாலட்சுமிக்கு மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மல்லிகை என்பது தூய்மை மற்றும் அன்பின் அடையாளம். மகாலட்சுமி என்பது ஈகை செய்தவர்களை கைவிடாத தெய்வம். இன்று நான் செய்த நல்லது என்னிடமும் திரும்பட்டும், மற்றவர்களுக்கும் நன்மை தரட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி அந்த எண்ணத்துடன் சில நிமிடம் இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு அழகான உண்மையை உணர்த்தும் நாள். அது என்னவென்றால், பிறருக்கு செய்த நல்லது ஒரு நாள் நிச்சயம் நம்மிடமே திரும்பும். இன்று
நீங்கள் காட்டும் ஈகை, கனிவு, புரிதல் இவைகள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஒற்றுமை மற்றும் மனநிறைவை உருவாக்கும். இந்த தை மாதம் முழுவதும் இந்த மனப்பான்மையை காப்பாற்றினால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக இனிமையாக மாறும். இனி அடுத்த ராசிக்கு செல்வோம். இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் அன்பை உணர வைக்கும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே உங்கள் உள்ளுக்குள் ஒரு மென்மையான உணர்வு இருக்கும். வழக்கமாக உள்ள கடுமை, ஆழமான சிந்தனை, உள்ளுக்குள் வைத்துக்கொள்ளும் பழக்கம் இவைகளையும் தாண்டி இன்று நீங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் மிகுந்த அன்புடன் பழகி மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு கனிவு இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் ஒரு கேரிங் இருக்கும். அந்த அன்பே இன்று உங்கள் உறவுகளை இன்னும் நெருக்கமாக மாற்றும். இவங்க நம்ம பக்கம் இருக்காங்க என்ற உணர்வு உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். நவகிரக நிலை இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது. செவ்வாய் பகவான் பலமாக இருப்பதால் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் தைரியம் வெளிப்படையாக தெரியும். இதுவரை பேசாமல் இருந்த விஷயங்களை இன்று நிதானமாகவும் தெளிவாகவும் பேச முடியும். குறிப்பாக தடைப்பட்டிருந்த சொத்து விவகாரங்கள், நிலம், வீடு, பாரம்பரிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவைகளில் இன்று நல்ல நகர்வு காணப்படும். முழுமையான முடிவு இல்லாவிட்டாலும் சுமூகமான பேச்சுவார்த்தை, நல்ல பதில் அல்லது இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ற தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவே உங்களுக்கு மன நிம்மதியை தரும். வருமான விஷயத்தில் இன்று சீரான நிலை காணப்படும். பொருளாதார நிலை கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகி மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லப்படுவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்று அல்லது விரைவில் வந்து சேரும் என்பதை காட்டுகிறது. அந்த பணம் பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் சரியான நேரத்தில் வந்துச்சு என்ற திருப்தியை தரும். இன்று பணம் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும், கவலையாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உறவுகள் நல்ல முறையில் அமையும் நாள். சக ஊழியர்களுடன் புரிதல் அதிகரிக்கும். இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக கரையும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் இருக்கும் நேர்மை, அன்பு, தைரியம் இவைகள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்று உங்கள் வேலைக்கு பாராட்டு கிடைக்காவிட்டாலும் இவர் நம்பிக்கையானவர் என்ற மதிப்பு உறுதியாகும். அந்த மதிப்பே எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஆதரவாக மாறும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று நம்பிக்கை அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு உருவாகும். உங்கள் நேர்மையான அணுகுமுறை, மனிதநேயம், உதவிக்குணம் இவைகள் இன்று வியாபாரத்தில் நல்ல பெயரை உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உடனே வராவிட்டாலும் நிலுவையில் இருந்த விஷயங்கள் சீராக நகரும். இன்று நீங்கள் செய்த ஒரு நல்ல செயல் நாளை வியாபார வாய்ப்பாக திரும்ப வரும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அன்புதான் மையமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். பேசாமல் இருந்தவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். புரியாமல் இருந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் குடும்பத்திற்காக காட்டும் அன்பும் அக்கறையும் அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் இன்று மனம் திறந்து பேசும் சூழல் அமையும். பழைய கசப்புகள் இருந்தால் கூட இன்று அவை மென்மையாக கரையும். ஒருவரின் உணர்வை மற்றவர் புரிந்து கொள்ள முயற்சிப்பார். அந்த முயற்சியே உறவை வலுப்படுத்தும். நண்பர்களுடன் இன்று இனிமையான தருணங்கள் அமையும். பழைய நண்பர்களிடமிருந்து அழைப்பு, செய்தி அல்லது சந்திப்பு நிகழலாம். அந்த சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிரிப்பு, ஒரு நினைவு ஈவன், அதுவே இன்று உங்கள் மனதை லேசாக்கும். தனிமையில் இருப்பவர்களுக்கு இன்று மனம் கனிவாக இருக்கும். வாழ்க்கையை பற்றிய பார்வை சற்று மென்மையாக மாறும். உடல் நலத்தில் இன்று நல்ல நிலை இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பதால் உடலும் அதற்கு ஒத்துழைக்கும். சோர்வு குறையும். இன்று நீங்கள் அன்பாக நடந்தால் அது உங்கள் உடல் நலத்திலும் நேர்மறையாக பிரதிபலிக்கும். மன அமைதிதான் இன்று உங்கள் உடலுக்கான மருந்து. இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மெரூன். மெரூன் என்பது ஆழமான உணர்வு, தைரியம், நிலைத்தன்மை ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் ராசிக்கு மிகவும் பொருந்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. இன்று தெற்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல உறவுகளையும் நல்ல மனிதர்களையும் நினைத்து மனதார நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வே உங்கள் அன்பை இன்னும் பெருக்கிவிடும். பரிகாரமாக இன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி மனமுருக வேண்டுவது மிகவும் நலம் தரும். முருகன் என்பது தைரியத்தையும் அன்பையும் ஒரே நேரத்தில் தரும் தெய்வம். இன்று என் மனம் அன்பால் நிரம்பட்டும், என் தைரியம் அகந்தையாக மாறாமல் இருக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே முருகனை நினைத்து சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு அழகான உண்மையை உணர்த்தும் நாள்.
அது என்னவென்றால், தைரியத்தோடு சேரும் அன்புதான் உண்மையான பலம். இன்று நீங்கள் காட்டும் அன்பும் கனிவும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, நம்பிக்கை மற்றும் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும். இந்த தை மாதம் முழுவதும் இந்த மனப்பான்மையை காப்பாற்றினால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக இனிமையாக மாறும். அடுத்து வரும் ராசிக்கான பலம் என்னன்னு பார்ப்போம். இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை உழைப்பை சோதிக்கும் நாள். போர் அமைந்தாலும் அந்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே எதையும் சுலபமாக முடிக்க முடியாத உணர்வு இருக்கும். சின்ன வேலைக்கு கூட கூடுதல் முயற்சி தேவைப்படலாம். ஆனால் இதை சோர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய பொது பலன் சொல்லுவது போல, இன்று உங்கள் காரியங்களை சாதிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதே நேரத்தில் அந்த உழைப்பிற்கு ஏற்ற பலனும் உண்டு. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொண்டே போகும். இன்னைக்கு கஷ்டமாயிருக்கு என்று நினைக்கும் விஷயம் நாளை அந்த நாள் தான் நம்ம இங்கே கொண்டு வந்தது என்று புரிய வைக்கும். நவகிரக நிலை பார்க்கும்போது ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பது உங்கள் மனதை மிகவும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். புது புது எண்ணங்கள் தோன்றும். ஒரே விஷயத்தை பல கோணங்களில் யோசிக்கும் திறன் இன்று அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களை கட்டுப்பாடில்லாமல் விட்டால் குழப்பமாக மாற வாய்ப்பு உண்டு. அதனால் தான் எதையும் திட்டமிட்டு செய்வது வெற்றியை தரும் என்று சொல்லப்படுகிறது. இன்று மனதில் தோன்றும் யோசனைகளை உடனே செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். அவற்றை எழுதி கொண்டு எது தேவையானது, எது நாளைக்கு வைக்கலாம் என்று பிரித்து பார்த்தால் அதிலிருந்து நல்ல முடிவுகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு கிடைக்கும் யோசனைகளே எதிர்கால வளர்ச்சிக்கான விதைகள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பு, பொறுப்புகள் காலக்கெடுவை உங்களை சற்று அழுத்தலாம். ஆனால் இன்று நீங்கள் காட்டும் உழைப்பை யாரும் கவனிக்காமல் போக மாட்டார்கள். வெளிப்படையான பாராட்டு இல்லாவிட்டாலும் இவர் நம்பிக்கையானவர், முயற்சி செய்கிறவர் என்ற பெயர் உறுதியாகும். அந்த பெயரை எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக மாறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சிறிய தடைகள் இருந்தாலும் முயற்சியை விடாமல் தொடர்வது மிகவும் முக்கியம். இன்று போட்ட ஒரு விண்ணப்பம், அனுப்பிய ஒரு செய்தி, ஈவன் அது நாளை நல்ல செய்தியாக திரும்ப வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஓட்டம் அதிகமாக இருக்கும் நாள். வியாபாரத்தில் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கவனிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். வாடிக்கையாளர்கள், செலவுகள், பணப்புழக்கம் இவை ஒரே நேரத்தில் மனதில் ஓடலாம். அதனால் இன்று திட்டமில்லாமல் செயல்படுவது தவறு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்து வந்தால் நாள் முடிவில் எல்லாமே சரியாக சமாளித்தோம் என்ற மன நிறைவு கிடைக்கும். இன்று பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் வியாபாரம் சீராக ஓடும். அந்த சீரான ஓட்டமே நாளை வளர்ச்சியாக மாறும். உறவுகளிடமே இன்று உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் என்று சொல்லப்படுவது இதுவரை நீங்கள் தனியாக சுமந்த விஷயங்களில் இன்று ஆதரவு கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. அவர்கள் கொடுக்கும் உதவி பெரியதாக இல்லாவிட்டாலும் மனதிற்கு பெரும் தைரியத்தை தரும். நம்ம தனியா இல்லை என்ற உணர்வே இன்று உங்கள் முயற்சிக்கு சக்தி தரும். மேலும் இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டு. அந்த நிகழ்ச்சிகள் உங்கள் மனதை சற்று லேசாக்கும், உறவுகளை இன்னும் நெருக்கமாக்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று புரிதல் முக்கியம். நீங்கள் வேலை அல்லது பிற பொறுப்புகளில் அதிகமாக ஈடுபட்டிருப்பதால் குடும்பத்தினருக்கு நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம். அதற்காக மனம் வருந்த வேண்டாம். உங்கள் முயற்சியின் நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டால் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இன்று பேசிக்கொள்வது அவசியம். உழைப்பு காரணமாக வரும் சோர்வை கோபமாக மாற்றாமல் பகிர்ந்து கொள்வது நல்லது. அப்படி செய்தால் உறவு இன்னும் வலுவாகும். உடல் நலத்தில் இன்று சோர்வு உணர்வு இருக்கலாம். மனம் வேகமாக ஓடுவதால் உடல் அதனை பின்தொடர முடியாமல் தளரலாம். அதனால் இன்று உணவு, ஓய்வு, நீர் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய ஓய்வு கூட இன்று பெரிய பலன் தரும். உடலை கவனித்தால் தான் முயற்சி தொடர முடியும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மஞ்சள் என்பது ஞானம், தெளிவு, நம்பிக்கை ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த உதவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. இன்று கிழக்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று என் முயற்சிகள் வீணாக போகக்கூடாது, சரியான வழி கிடைக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பரிகாரமாக இன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி 5 முக தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. தட்சிணாமூர்த்தி என்பது ஞானத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் தரும் தெய்வம். இன்று நான் செய்யும் முயற்சிகள் சரியான பாதையில் இருக்கட்டும், எனக்கு தெளிவு கிடைக்கட்டும்,
என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி அந்த எண்ணத்துடன் சில நிமிடம் இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான உண்மையை சொல்லும் நாள். அது என்னவென்றால், முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. ஆனால் முயற்சி செய்தால் பலன் தவறாது. இன்று சற்று கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டமே நாளை உங்களை உயர்த்தும். இன்று உழைப்பை தேர்ந்தெடுத்தால் நாளை வாழ்க்கை உங்களுக்கு நிறைவை தரும். இந்த ராசிக்கு அடுத்து இன்று மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிம்மதியை கொடுத்து நிறுத்தும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே இன்னைக்கு விஷயங்கள் சீரா போகுது என்ற ஒரு நம்பிக்கை மனதில் மெதுவாக உருவாகும். கடந்த நாட்களில் பண விஷயங்களில் இருந்த சிரமம், இழுபறி, தாமதம் இவை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். அதனால்தான் இன்றைய பொது பலன் சொல்வது போல இன்று உங்களுக்கு பல வழிகளில் இருந்து தனம் கிடைத்து பொருளாதார நிலை மேம்படும். இது ஒரே பெரிய தொகையாக வர வேண்டிய அவசியமில்லை. சிறு சிறு வரவுகள், நிலுவையில் இருந்த பணம், எதிர்பாராத ஒரு உதவி ஏவன் இவைகள் சேர்ந்து இப்போ நிம்மதி என்ற உணர்வை தரும். அந்த நிம்மதியே இன்று உங்கள் பெரிய பலன். நவகிரக நிலை இன்று மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் எளிதில் முடியும் என்று சொல்லப்படுவது முக்கியமான அம்சம். இதுவரை தள்ளி போயிருந்த ஆவணங்கள், அனுமதிகள், விண்ணப்பங்கள், அலுவலக தொடர்பான விஷயங்கள் இவைகளில் இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும். இதுக்கு இன்னும் நேரமாகும் என்று நினைத்த விஷயத்தில் கூட இன்று ஒரு நல்ல பதில் கிடைக்கலாம். அதோடு கரவமும் உயரும். உங்கள் வார்த்தைகளுக்கும் உங்கள் செயல்களுக்கும் மதிப்பு கூடும். இன்று நீங்கள் பேசும்போது ஒரு அதிகாரமும் ஒரு நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு உணரப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நம்பிக்கை அதிகரிக்கும் நாள். மேலதிகாரிகளின் பார்வையில் உங்கள் பொறுப்புணர்ச்சி தெளிவாக தெரியும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை சுமூகமாக முடியும். அலுவலகத்தில் உங்களின் பெயர் நல்ல விதத்தில் பேசப்படும். பெரிய பாட்டு இல்லாவிட்டாலும் இவர் வேலை சரியாக செய்கிறவர் என்ற உறுதியான மதிப்பு உருவாகும். அந்த மதிப்பை எதிர்காலத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க காரணமாகும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் என்று சொல்லப்படுவது, இதுவரை உங்களை தொந்தரவு செய்த போட்டியாளர்கள் சற்று பின்னுக்கு செல்வார்கள் அல்லது அவர்களால் வரும் அழுத்தம் குறையும் என்பதை காட்டுகிறது. இன்று நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பும் உள்ளது. அந்த ஒப்பந்தங்கள் உடனடி பெரிய லாபம் தராவிட்டாலும் நீண்ட காலத்தில் நிலையான வருமானத்தை உருவாக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் தொழில் முடிவுகள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும். அதனால் அவசரப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சரிபார்த்து முன்னேறுவது நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று கட்டுப்பாடும் தெளிவும் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அவை பயனுள்ள செலவுகளாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது. அந்த பணம் மனதில் ஒரு நிம்மதியை தரும். இன்று பணம் உங்களுக்கு கவலை இல்லை, ஒரு ஆதரவாக இருக்கும். அந்த உணர்வை இன்று உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வெளிப்படும். குடும்பத்தின் பொருளாதார பொறுப்புகளை நீங்கள் சரியாக கையாள்கிறீர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவி உறவில் இன்று நிலைத்தன்மை அதிகரிக்கும். பணம், வீடு, எதிர்கால திட்டங்கள் பற்றிய உரையாடல்கள் சுமூகமாக நடக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகள் உள்ள வீட்டில் பெற்றோரின் உழைப்பை பிள்ளைகள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அது பெற்றோருக்கு மனநிறைவை தரும். உடல் நலத்தில் இன்று நல்ல நிலை இருக்கும். மனதில் இருந்த பணச்சுமை குறைவதால் உடலும் சற்று லேசாக உணரப்படும். சோர்வு குறையும். உற்சாகம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நிம்மதியாக சுவாசிக்க முடியும். அந்த நிம்மதியே உடலுக்கு ஒரு மருந்து. இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். கருநீலம் என்பது நிலைத்தன்மை, பொறுப்பு, ஆழமாகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் ராசிக்கு மிகவும் பொருந்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. இன்று தெற்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று, என் உழைப்பு நிலையாக பலன் தரட்டும், என் வாழ்க்கை சீராக இருக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பரிகாரமாக இன்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி ஓம் சனீஸ்வராய நம என்று ஜபிப்பது மிகவும் நலம் தரும். சனி பகவான் என்பது உழைப்பையும் பொறுமையையும் மதிக்கும் தெய்வம். இன்று நீங்கள் செய்த உழைப்பிற்கு கிடைக்கும் பலன் அகந்தையாக மாறாமல் நிலையான வளர்ச்சியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி
அந்த மந்திரத்தை மனதிற்குள் சொன்னாலே போதும். மொத்தத்தில் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு உறுதியான உண்மையை நினைவூட்டும் நாள். அது என்னவென்றால், உழைப்பும் பொறுமையும் சேர்ந்தால் தனமும் கரவமும் தானாக வந்து சேரும். இன்று அந்த நாள். இந்த நல்ல நிலையை நீங்கள் நன்றியோடும் நிதானத்தோடும் காப்பாற்றினால் இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறுதியாக முன்னேறும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான பலன். இன்று கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மனதிற்கு இனிமை தரும் செய்திகள் நிறைந்த ஒரு நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே வீட்டின் சூழல் சற்று மாற்றம் அடையும். சிரிப்பு, இனிய பேச்சு, எதிர்பாராத சந்தோஷம் இவைகள் ஒன்றாக வந்து சேரும். அதனால்தான் இன்றைய பொது பலன் சொல்வது போல, இன்று உங்கள் இல்லத்தில் சுபமான செய்திகள் வந்து சேர்ந்து மிகுந்த இன்பம் உண்டாகும். இந்த இன்பம் சத்தமாக கொண்டாடும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் ஆழமாக சந்தோஷத்தை தரும். இந்த செய்தி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ற உணர்வு மனதை நிரப்பும். நவகிரக நிலை இன்று கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சனி பகவான் பலமாக இருப்பதால் நீங்கள் எதையும் நிதானமாக யோசித்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சனி பகவான் உங்களுக்கு அவசரத்தை அல்ல, திட்டமிடலை கற்றுத்தருகிறார். அதனால் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உணர்ச்சியால் அல்ல, தெளிவான சிந்தனையால் வழிநடத்தப்படும். அந்த தெளிவே உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று நீங்கள் இதை இப்போ செய்யலாமா இல்லையா என்று யோசித்து எடுத்த முடிவுகள் பின்னர் சரியாக அமையும். சுப செய்திகள் இன்று மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் என்று சொல்லப்படுவது இதுவரை இழுபறியாக இருந்த விஷயங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்பதை குறிக்கிறது. பேசிக்கொண்டிருந்த விஷயங்களில் ஒற்றுமை வரும். இரு தரப்பினருக்கும் மனம் திருப்தி அடையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் என்று சொல்லப்படுவது அவர்களின் கல்வி, வளர்ச்சி அல்லது சாதனைகள் தொடர்பான நல்ல செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தி பெற்றோருக்கு பெரும் இன்பத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மனநிம்மதி அதிகமாக இருக்கும். வேலைகள் திட்டமிட்டபடி நடைபெறும். அவசர அழுத்தம் குறையும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது உங்கள் நிதானமான அணுகுமுறை நல்ல மதிப்பை உருவாக்கும். இன்று பெரிய பாராட்டு இல்லாவிட்டாலும் இவர் எதையும் சிந்தித்து செய்கிறவர் என்ற பெயர் உருவாகும். அந்த பெயரே உங்கள் பணிப்பாதைக்கு ஒரு உறுதியான அடித்தளம். தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் நிலையான வருமானம் கிடைக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சியாக மாறும். வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது உங்கள் அமைதியான அணுகுமுறை இவர்களை ஈர்க்கும். அந்த நம்பிக்கையே வியாபாரத்தின் அடிப்படை. குடும்ப வாழ்க்கையில் இன்று இன்பம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து மகிழும் சூழல் அமையும். சிறிய கொண்டாட்டம், இனிய உரையாடல் அல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். சிறிய கொண்டாட்டம், இனிய உரையாடல் அல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய குடும்ப கவலைகள் இன்று சற்று தளரும். இப்போ எல்லாம் சரியா போகுது என்ற உணர்வு மனதில் பதியும். கணவன் மனைவி உறவில் இன்று புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். சுப செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் தருணங்கள் உறவை இன்னும் வலுப்படுத்தும். உடல் நலத்தில் இன்று நல்ல நிலை இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பதால் உடலும் அதற்கு ஒத்துழைக்கும். சோர்வு குறையும். உற்சாகம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தால் அது உடல் மொழியிலும் வெளிப்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சாம்பல் என்பது நிதானம், சமநிலை, தெளிவு ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் மனநிலைக்கு மிகவும் பொருந்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. இன்று மேற்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த இந்த இனிய தருணங்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வே இந்த இன்பத்தை நிலையாக மாற்றும். பரிகாரமாக இன்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது சகல தடைகளையும் நீக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆஞ்சநேயர் என்பது தைரியம், நம்பிக்கை, தடைகளை உடைக்கும் சக்தியின் அடையாளம். இன்று என் வீட்டில் இனிமையும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஆஞ்சநேயரை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு இனிய உண்மையை உணர்த்தும் நாள். அது என்னவென்றால், நிதானமும் பொறுமையும் இருந்தால் இன்பம் தானாக வந்து சேரும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் இந்த சந்தோஷம்
உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நினைவாக பதியும். இந்த மனநிலையை நீங்கள் காப்பாற்றினால் இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் இல்லத்தில் அமைதி, சுப செய்திகள் மற்றும் இனிமையான தருணங்கள் தொடர்ந்து வரும். அடுத்து பார்க்க போவது, இன்று மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை உள்ளுக்குள் ஒரு வலுவான உறுதியை உருவாக்கும் நாள். காலை தொடங்கிய தருணத்திலிருந்தே மனதில் ஒரு தெளிவு இருக்கும். நான் எடுத்த முடிவு சரிதான் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் தானாகவே வேரூன்றும். இதுவரை தயக்கம், குழப்பம் அல்லது பிறர் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணத்தால் ஒத்திவைத்த விஷயங்களில் இன்று நீங்கள் உறுதியாக ஒரு முடிவை எடுப்பீர்கள். இன்றைய பொதுப்பலன் சொல்வது போல, இன்று எடுக்கும் முடிவுகளில் மிகுந்த உறுதியுடன் செயல்பட்டு உங்கள் இலக்கை அடைவீர்கள். இந்த உறுதி கோபமாகவோ பிடிவாதமாகவோ இருக்காது. அது அமைதியான ஆழமான நம்பிக்கையோடு வரும் உறுதி. எனக்கு என்ன வேண்டும், நான் எங்கே போக வேண்டும் என்பதில் இன்று நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். நவகிரக நிலை இன்று மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அருள்பூர்வமாக அமைந்திருக்கிறது. குரு பகவானின் அருள் முழுமையாக உங்களுடன் இருப்பதால் உங்கள் செல்வாக்கு மெதுவாக ஆனால் உறுதியாக உயரும். இதுவரை நீங்கள் சொன்ன கருத்துக்கள் கவனிக்கப்படாமல் போயிருந்தால் இன்று அவை மதிப்படைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில், அலுவலகத்தில், சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் உங்கள் வார்த்தைகளுக்கும் முடிவுகளுக்கும் ஒரு எடை கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாக தொடங்கும் என்று சொல்லப்படுவது ஒரே நாளில் எல்லாம் நடந்துவிடும் என்பதல்ல. ஆனால் இதுக்கு வழி இருக்கு, இது நடக்கும் போல இருக்கு என்ற நம்பிக்கையான அறிகுறிகள் இன்று தென்படும். அந்த அறிகுறிகளே உங்கள் உறுதியை இன்னும் வலுப்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று முக்கியமான நாள். வேலை விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதையில் இருப்பது உறுதியாகும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது உங்கள் தெளிவு, நிதானம் மற்றும் தன்னம்பிக்கை அவர்களை ஈர்க்கும். இன்று உங்களிடம் பொறுப்பு அதிகரிக்கலாம். அது சுமையாக தோன்றினாலும் அதில் மறைந்திருக்கும் வளர்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மன உறுதி அதிகரிக்கும். உடனடி வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நான் சரியான முயற்சியில் தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து முயற்சி செய்ய உங்களை தூண்டும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று முடிவு எடுக்கும் நாள். வியாபாரத்தில் இதுவரை தயங்கிய ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் உறுதியான முடிவை எடுப்பீர்கள். அது புதிய திட்டமாக இருக்கலாம், ஒரு மாற்றமாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத ஒன்றை விட்டுவிடும் முடிவாக இருக்கலாம். அந்த முடிவு உடனடி லாபம் தராவிட்டாலும் நீண்ட காலத்தில் நன்மை தரும். குரு பகவானின் அருளால் நீங்கள் எடுக்கும் இந்த உறுதியான முடிவுகள் தவறாக போகாது. இன்று உங்கள் உள்ளுணர்வை நம்பி எடுத்த முடிவுகள் சரியாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் இன்று உங்கள் உறுதி குடும்பத்தினருக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைவருக்கும் நம்பிக்கையை உருவாக்கும். இவர் இருக்கிறார், கவலை வேண்டாம் என்ற எண்ணம் குடும்பத்தில் உருவாகும். கணவன் மனைவி உறவில் இன்று ஒருவரின் முடிவை மற்றவர் புரிந்து கொண்டு ஆதரிக்கும் சூழல் அமையும். முக்கியமான குடும்ப விஷயங்களில் இன்று நல்ல முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவு குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும். பிள்ளைகள் உள்ள வீட்டில் பெற்றோரின் உறுதியான அணுகுமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். ஆரோக்கியத்தில் இன்று மிகவும் நல்ல நாள். உடல்நலம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுவது மனமும் உடலும் ஒரே திசையில் இயங்கும் என்பதை குறிக்கிறது. சோர்வு குறையும், உற்சாகம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு உற்சாகத்தோடு செய்வீர்கள். மனதில் இருக்கும் உறுதிதான் அந்த உற்சாகத்தின் மூல காரணம். உடல்நலம் நன்றாக இருப்பதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று நிதானமான அணுகுமுறை இருக்கும். பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் நிலையான முன்னேற்றம் காணப்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கும் மனநிலை இருக்கும். பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கே சேமிக்க வேண்டும் என்பதில் இன்று தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவே எதிர்கால நிதி நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். வெளிர் மஞ்சள் என்பது ஞானம், நம்பிக்கை, உறுதி ஆகியவற்றின் நிறம். இன்று அந்த நிறம் உங்கள் மனநிலையை மேலும் வலுப்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. இன்று வடக்கு திசையை நோக்கி சில நிமிடம் அமைதியாக நின்று உங்கள் வாழ்க்கை இலக்குகளை மனதில் நினைத்து நான் சரியான பாதையில் உறுதியுடன் நடக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பரிகாரமாக இன்று சிவபெருமான் கோவிலில் மார்கழி மற்றும் தை மாதங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பது மிகவும் சிறப்பு. சிவபெருமான் என்பது உறுதி, நிலைத்தன்மை, உள்ளார்ந்த சக்தியின் வடிவம். இன்று என் உறுதி அகந்தையாக மாறாமல் ஞானமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே சிவனை நினைத்து சில நிமிடம் அமைதியாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் இன்று
மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு அழகான உண்மையை உணர்த்தும் நாள். அது என்னவென்றால், உண்மையான உறுதி சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அமைதியாக இருந்தாலும் அது வாழ்க்கையை முன்னே நடத்தும். இன்று நீங்கள் எடுத்த உறுதியான முடிவுகள் நாளை உங்கள் கனவுகளை நனவாக்கும் பாதையை அமைக்கும். இந்த மனநிலையை நீங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டால் இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை திசை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் முன்னேறும். இன்று இப்படி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வாழ்க்கை ஒரு விதமான உணர்வையும் ஒரு பாடத்தையும் கொடுத்து நாள் நிறைவடைகிறது. யாருக்கோ உறுதி, யாருக்கோ அன்பு, யாருக்கோ முயற்சி, யாருக்கோ இன்பம் என்றிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் உள்ளுக்குள் ஒரே அர்த்தம்தான் இருக்கிறது. வாழ்க்கை உங்களை இன்று அவசரப்படுத்தவில்லை. நிதானமாக யோசிக்கவும், மனதை கேட்கவும், சரியான முடிவுகளை எடுக்கவும் சொல்லுகிறது. இன்று கிடைத்த நல்ல தருணங்களை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால், வந்த சோதனைகளை அனுபவமாக எடுத்துக்கொண்டால், நாளை வாழ்க்கை இன்னும் தெளிவாக உங்களை வழிநடத்தும். கிரகங்கள் வழிகாட்டும், ஆனால் நடை உங்களுடையது. இன்று பொறுமையை தேர்ந்தெடுத்தவர்கள் நாளை நிலைத்த வெற்றியை அடைவார்கள். இன்று அமைதியை காத்தவர்கள் நாளை மன நிம்மதியை பெறுவார்கள். தை மாதம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தில் நம்பிக்கையோடும் இறை நினைவோடும் நேர்மையோடும் நடந்தால் போதும். நாளை இன்னொரு நாள், இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு அருள். இறைவன் அருளால் அனைவருக்கும் உடல் நலம், மன அமைதி, வாழ்க்கை நிம்மதி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.